வெல்கம் பேக் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து மிஷின் எல்லாம் ஆன் ஆகுது, பட் இன்புட்டில் அதாவது வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி எடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணி எல்லா டைமிங்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செக்கிங்கில் வச்சிருக்கோம். பட் செக்கிங்கில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான், அதே கம்ப்ளைண்ட் தான். பட் இன்லைட்டில் வந்து தண்ணி சுத்தமாக எடுக்கல. பட் இன்லைட்டில் லைட்டானாச்சும் வைப்ரேட் வரும் பவர் சப்ளை இருந்துச்சுன்னா. பட் டிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுத்தமாக வைப்ரேட் வராது. ஏசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்லைட்டில் வந்து பவர் சப்ளை வந்துச்சுன்னா வைப்ரேட் வரும். இப்போ வந்து நம்ம பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 3 வால் கொடுத்துருக்காங்க. சிலதுல 2 வால் வரும், சிலதுல சிங்கிள் வால் வரும். அந்த மாதிரி டைப்பிங் மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்லைட்டில் இருக்க அந்த ஜாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வால்வில் இருக்க ஜாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் ஷேக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 20K வச்சு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் காயில் வந்து கண்டினியூட்டி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து காயில் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சுத்தமாக கண்டினியூட்டி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மோட்டர் தான் உங்களுக்கு இன்லைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி எடுக்கும். பட் அந்த மோட்டரில் சுத்தமாகவே வந்து கண்டினியூட்டி காட்டல. சென்டர் மோட்டர்லையும் அதே மாதிரி லாஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க மோட்டர்லையும் வந்து கண்டினியூட்டி காட்டுது. ரெண்டுமே ஓகே தான். பட் ரைட் சைடில் இருக்க மோட்டர் மட்டும் போயிருக்குது. பட் இது மோட்டர் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கான வேலைன்றதுனால வந்து நம்ம டேரெக்டாக வந்து மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ இன்புட்டில் வந்து வோல்டேஜ் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்புட்டில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மல்டிமீட்டர் வந்து 600 வச்சிருங்க. அதாவது வந்து ஏசி செக் பண்ணுறதுக்கு, மெயின் கரண்ட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா வந்து மல்டிமீட்டர் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்கை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. மல்டிமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 600 தான் வச்சிருக்கோம். ஏன்னா மினிமம் வந்து 230 மேலே வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து காட்டணுன்றக்காண்டி 600 வச்சிருக்கோம். இப்போ மிஷினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 238 வோல்டேஜ், அதாவது வந்து 237 வோல்டேஜ் வந்து கரெக்டாக காட்டுது. இங்கே வந்து இன்புட்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ மோட்டர் மட்டும் தான் ப்ராப்ளம். இந்த மோட்டர் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஓகே ஆயிரும். இந்த மோட்டர் நம்ம அவுட் சைடில் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 240 வோல்டேஜ், அதாவது வந்து ஏசி 240 வோல்டேஜ் தான் கேட்கணும். இதில் டிசி வரும், ஏசி வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஏசி கரண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.